Hello everyone, welcome to our Senior Awesome Chemistry CSIR NET Set GATE Examination. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா GATE எக்ஸாம் 2026 எக்ஸாம் பேட்டர்ன், எலிஜிபிலிட்டி, கட் ஆஃப் அண்ட் எக்ஸாம் சிட்டி, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் இந்த GATE எக்ஸாம் அப்ளை பண்ணலாம், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். GATE எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. August 28 இன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். GATE எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். GATE 2026 எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் GATE எக்ஸாம் ஒவ்வொரு IIT கண்டக்ட் பண்ணும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா GATE 2026 எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா IIT குவஹாட்டி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த IIT குவஹாட்டி இதுக்கு முன்னாடி 2010லேயும் அண்ட் 2018லேயும் GATE எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2026 கண்டக்ட் பண்ணுறாங்க. GATE எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டலை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் ஹியர் பர்சனல் டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ரோல்மெண்ட் ஐடியும் பாஸ்வேர்டும் கிரியேட் ஆகும். இந்த GATE எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா February 7 அண்ட் February 8, February 14 அண்ட் February 15. இந்த GATE எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் டேட் இன்னையிலிருந்து August 28, 2025 க்ளோசிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா September 28. கிட்டத்தட்ட 1 month டைம் இருக்கு. இது வித்தவுட் லேட் ஃபீ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா October 9 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் வித் லேட் ஃபீயோட. அப்போ ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் கேண்டிடேட், ஆல் த ஃபீமேல் கேண்டிடேட், SC ST person with disability part test paper 1000 rupee. August 28லேருந்து September 28க்குள்ள நீங்கள் பேமெண்ட் பண்ணால் ஃபீஸ் 1000 rupee. ஸோ அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்டென்ஷன் பீரியடில் வித் லேட் ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா September 29லேருந்து October 9க்குள்ள நீங்கள் பேமெண்ட் பண்ணால் 1500. அதுக்கு அடுத்தது ஆல் அதர் கேண்டிடேட் இன்க்ளூடிங் ஃபாரின் நேஷனல்ஸ் பர் டெஸ்ட் பேப்பர் 2000 rupee. September 28க்குள்ள நீங்கள் பேமெண்ட் பண்ணால் 2000. September 29லேருந்து October 9க்குள்ள நீங்கள் பேமெண்ட் பண்ணால் 2500. எக்ஸ்டென்ஷன் பீரியடுங்கிறது வித் லேட் ஃபீ. ஸோ ஆல் த ஃபீமேல் கேண்டிடேட், SC ST மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட், பர்சன் வித் டிசபிலிட்டி 1000 rupee. ஆல் அதர் கேண்டிடேட்ஸ் அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஜென்ரல் அண்ட் EWS OBC கேண்டிடேட் மேல் 2000 ஃபார் டெஸ்ட் பேப்பர். ஸோ உங்களோட சப்ஜெக்ட் இங்கே நான் கொடுத்துருக்கிறேன். இது நாட் ஓன்லி இன்ஜினியரிங் கேண்டிடேட், சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக் அண்ட் லைஃப் சயின்ஸ். ஸோ கிட்டத்தட்ட சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் இந்த GATE எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். சப்ஜெக்ட் வைஸ் இங்கே உங்களுக்கு கோடு இருக்கு. உங்களோட சப்ஜெக்ட் இதில் என்னன்னு நீங்கள் பாருங்க. ஸோ எலிஜிபிலிட்டி கேட்டகரியா யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னா ஆல் த இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ், இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணவங்க அண்ட் மோஸ்ட்லி இந்த சேனல் வாட்ச் பண்ணுற எஸ்பெஷலி கெமிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல நீங்கள் MSc கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இந்த GATE எக்ஸாம் எழுதலாம். MSc படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, MSc ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், MSc செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த GATE எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். BSc கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸும் இந்த எக்ஸாம் எழுதலாம். BSc தேர்ட் இயர் படிக்கிற கேண்டிடேட்ஸும் இந்த GATE எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்தது எக்ஸாமினேஷன் சிட்டி. ஸோ இந்த GATE எக்ஸாம் IIT கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன்ஸ். அதனால ஒவ்வொரு IITயும் கோஆர்டினேட்டிங் இன்ஸ்டிடியூஷன்ல பர்டிகுலர் ஜோன்ல இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்தியாவில் எந்த ஒரு ஸ்டேட்லையும் இந்த ஒரு எக்ஸாமினேஷனை நீங்கள் அட்டன் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் IIT மெட்ராஸ் ஜோனில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா அண்ட் தெலுங்கானா, பாண்டிச்சேரி, ஸோ இந்த டிவிஷன்ல இருக்கக்கூடிய சில ஸ்டேட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஆன்லைன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு சொல்லும்போது சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், திண்டுக்கல், ஈரோடு, கன்னியாகுமரி, நாகர்கோயில், காரைக்குடி, கிருஷ்ணகிரி, மதுரை, நாமக்கல், ஊட்டி, பொள்ளாச்சி, ராமநாதபுரம், சேலம், தஞ்சாவூர், தேனி, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர். இது இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு IITலையும் பார்த்தீங்கன்னா அந்தந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் சில ஜோன் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் இந்த GATE எக்ஸாமை நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் எழுதலாம். இந்த GATE எக்ஸாமோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்தராக PG பண்ணுறதுக்கோ அண்ட் PhD பண்ணுறதுக்கோ ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் கொடுப்பாங்க. PG ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் BSc தேர்ட் இயர் கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க, BSc கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த GATE எக்ஸாம் குவாலிஃபை பண்ணுறதுனால
உங்களுக்கு மந்த்லி 12,400 அப் டு 22 மந்த்ஸ்க்கு உங்களுக்கு பிஜி ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எம்எஸ்சி கேண்டிடேட், எம்எஸ்சி கரண்ட் இயர் கேண்டிடேட், எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக டைரெக்டாக பிஹெச்டி பண்ணுறதுக்கு 5 இயர்ஸ் ஃபெலோஷிப் கொடுப்பாங்க. அந்த 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 இயர்ஸுக்கு 37,000 பர் மந்த் ப்ளஸ் ஹெச்ஆர். அது இல்லாமல் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 42,000 பர் மந்த் உங்களுக்கு டோட்டலாக 5 இயர்ஸுக்கான பிஹெச்டி ஃபெலோஷிப் கொடுப்பாங்க. ஸோ நாட் ஓன்லி ஹையர் ஸ்டடீஸ், நிறைய பப்ளிக் செக்டாரில் ரெக்யூர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேட் ஸ்கோர் தான் ரெக்யூர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. நிறைய பப்ளிக் செக்டாருக்கு சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய இந்த பப்ளிக் செக்டாரில் கேட் ஸ்கோரை வச்சு தான் உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் எடுத்துக்குவாங்க. கேட் எக்ஸாம் பாஸ் பண்ணீங்கன்னா அந்த வேலிடிட்டி 3 இயர்ஸுக்கான வேலிடிட்டி. பப்ளிக் செக்டாரில் நீங்கள் ரெக்யூர்மெண்ட் அட்டன் பண்ணணும்னா மேக்ஸிமம் அந்த கரண்ட் இயர்லேயே ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸில் அப்ளை பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரு 1 இயர்க்குள்ளேயே பப்ளிக் செக்டாரில் கிடைக்கும். இந்த கேட் எக்ஸாம் நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் திரும்ப எழுதலாம். உங்களுடைய ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் பப்ளிக் செக்டாரில் ரெகுலராக பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கும் இந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதலாம். ஸோ இந்த கேட் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா உங்களோட ரீசன்ட் பர்ஃபெக்ட் ஃபோட்டோகிராஃப் அண்ட் வேலிட் ஐடி ப்ரூஃப். ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் கார்டு, ஓட்டர் கார்டு, வேலிட் ஐடி ப்ரூஃப். அதுக்கு அடுத்தது உங்களோட சிக்னேச்சர், கம்யூனிட்டி கேட்டகிரி எஸ்சி/எஸ்டி சர்டிஃபிகேட் ஆர் ஓபிசி கேட்டகிரி சர்டிஃபிகேட். ஸோ கேட்டகிரி சர்டிஃபிகேட் இருக்கணும் அண்ட் உங்களோட எஜுகேஷனல் சர்டிஃபிகேட். ஸோ அப்போ இந்த டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் PDF அண்ட் JPEG ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த கேட் எக்ஸாமில் கெமிஸ்ட்ரியோட எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸுக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. ஸோ ஜென்ரல் ஆப்டிடியூடு உங்களுக்கு இன்க்ளூடட். ஸோ 100 மார்க்கில் 15 மார்க் ஜென்ரல் ஆப்டிடியூடு சிலபஸ். ரிமைனிங் 85 மார்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் கெமிஸ்ட்ரி சிலபஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்ட் ஏ 10 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கொஷினும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 கொஷின் 1 மார்க் கொஷின், நெக்ஸ்ட்டு 5 கொஷின் 2 மார்க் கொஷின். ஸோ டோட்டலாக 15 மார்க்ஸ் இருக்கும். இது நெகட்டிவ் மார்க்ஸ் பேஸ்டு எக்ஸாமினேஷன். கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான், 3 ஹவர்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்குன்னு சொல்லும்போது 1 மார்க் கொஷினில் 1/3 நெகட்டிவ் மார்க்ஸ். ஸோ உங்களோட ஒரு ஆன்சர் ராங் ஆன்சராக இருந்தால் 1/3 0.33 மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. 2 மார்க் கொஷினில் ராங் ஆன்சராக இருந்தால் 2/3 0.66 பார்த்தீங்க அப்படின்னா மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெகட்டிவ் மார்க் எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு ஒரு ஆன்சர் பர்ஃபெக்டாக 200% தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் அதை அட்டன் பண்ணணும். அப்போ இதில் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான் எல்லாமே கேட்பாங்க. ஆனால் கேட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்லிட் மாதிரி நியூமெரிக்கல் ஆப்டிடியூடு டைப்லேயும் கொஷின்ஸ் இருக்கும். நியூமெரிக்கல் ஆப்டிடியூடு டைப் ஆஃப் கொஷினுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஒன்லி மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ்க்கு மட்டும்தான் நெகட்டிவ் மார்க்ஸ். பார்ட் பி கம்ப்ளீட்டாக மேஜர் கெமிஸ்ட்ரி ஒன்லி. ஸோ அந்த கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின் 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. எல்லாமே 1 மார்க் கொஷின் தான் இருக்கும். ஸோ 25 1 மார்க் கொஷின். ஸோ இதில் உங்களுக்கு இன்ஆர்கானிக், ஆர்கானிக், ஃபிசிக்கல் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்பாங்க, ஏன்னா 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே. பார்ட் சி பார்த்தீங்க அப்படின்னா 30 கொஷின்ஸ் மேஜர் கொஷின். ஸோ இதுலேயும் உங்களுக்கு இன்ஆர்கானிக், ஆர்கானிக், ஃபிசிக்கல், ஸ்பெக்ட்ரம் எல்லாமே கலந்துருக்கும். ஸோ இந்த 30 கொஷின்ஸும் 2 மார்க் கொஷின் 60 மார்க்ஸுக்கு இருக்கும். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா 2/3 0.66 நெகட்டிவ் மார்க். அப்போ மேஜர் பார்த்தீங்கன்னா 85 மார்க்ஸுக்கு 62 மார்க்ஸ் கொஷின் அண்ட் 25 1 மார்க் கொஷின், 15 ஜெனரல் ஆப்டிடியூடு. அப்போ ஒட்டு மொத்தமாக 100 மார்க்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. 100 மார்க்குக்கு எந்தெந்த கேட்டகரி எவ்வளோ கட் ஆஃப் எடுத்தால் குவாலிஃபைடு, கேட் குவாலிஃபைடு அப்படின்னா இப்போ ரீசெண்ட் எல்லா வருஷத்தோட கேட் குவாலிஃபைடு மார்க்ஸ் இங்கே நான் கொடுத்துருக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா கடைசி 2 இயர்ஸ் பார்க்கும்போது சிமிலராக தான் இருக்குது. ஜென்ரல் கேட்டகரி நீங்கள் 100 மார்க்குக்கு 25 மார்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் கேட் குவாலிஃபைடு கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட். ஓபிசி கேண்டிடேட் 100 மார்க்ஸுக்கு 22 மார்க்ஸ் எடுத்தால் நீங்கள் 22.5 எடுத்தால் நீங்கள் கேட் எக்ஸாம் குவாலிஃபைடு. எஸ்சி/எஸ்டி பர்சனல் வித் டிசபிலிட்டி பார்த்தீங்கன்னா 16.6. இப்போ 16.6 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்கன்னா
நீங்கள் கேட் குவாலிஃபைட். 2024 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலர் கட் ஆஃபில் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி 2023 பார்த்தீங்கன்னா 25, இங்கே 26ன்னு இருக்கு. தென் 2022, 26, 27. அப்போ ஆவரேஜாக 25லேருந்து 30க்குள்ள ஜென்ரல் கேட்டகிரியும் 22லேருந்து 25க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி கேட்டகிரியும் 16லேருந்து 20க்குள்ள SC/ST பர்சனல் கேட்டகிரியும் இருக்கிறாங்க. அப்போ இந்த கட் ஆஃப் தான் பார்த்தீங்கன்னா அடுத்தது கொஞ்சம் வேரியேஷன் இருக்குமே தவிர ரொம்ப வேரியேஷன் இருக்காது. ஸோ கேட் எக்ஸாமில் எந்த மாதிரி கேட்டகிரியில் கொஷின்ஸ் கேட்குறாங்க பொதுவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆஸ்பெக்ட்ஸில் தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ரீகால், காம்ப்ரென்ஷன் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், அனாலிசிஸ் அண்ட் சிந்தசிஸ், இந்த 4 கேட்டகிரியில் தான் கொஷின் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீகால்னு சொல்லும்போது தீஸ் கொஸ்டின்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ், பிரின்சிபல், ஃபார்முலா ஆர் லாஸ் ஆஃப் த டிசிப்ளின். The candidate is expected to be able to obtain the answer either from memory of the subject or at most from a short competition. உங்களோட சப்ஜெக்டை நீங்கள் ரீகால் பண்ணுற மாதிரி சில ஃபேக்டையோ ஃபார்முலாவோ சில பிரின்சிபல்ஸ் அண்ட் லாவோ சிம்பிளாக இருக்கிற கொஸ்டினோ இந்த கேட் எக்ஸாமில் கேட்பாங்க. ரெண்டாவது காம்ப்ரிஹென்ஷன். தீஸ் கொஸ்டின்ஸ் டெஸ்ட் த கேண்டிடேட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த basic concept and require the candidate to draw simple conclusion from fundamental ideas. அப்போ ஒரு கேண்டிடேட் ஒரு சின்ன சின்ன பேசிக் கான்செப்ட்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறீங்களா, சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்களா, அப்போ அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கக்கூடிய பேசிக் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸும் இந்த கேட் எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்து அப்ளிகேஷன்ஸ். தீஸ் கொஸ்டின்ஸ் டெஸ்ட் த கேண்டிடேட் applicability of knowledge either through computation or by logical reasoning. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜாக பார்த்தீங்கன்னா சில கான்செப்டை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுனால ரீகால் பண்ணுறதுனால சின்ன சின்ன மெமரி பேஸ்டு கொஷினோ சில சின்ன கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியான கொஷினோ அதுக்கு அடுத்த லெவலான அந்த கான்செப்டை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறீங்க உங்களோட நாலேஜ் செக் பண்ணுற மாதிரியான ரீசனிங் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஷினும் இதில் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது தான் சப்ஜெக்ட் லெவலில் இந்த காம்ப்ரிஹென்ஷன் அப்ளிகேஷன்ஸ்லேயே உங்களோட கான்செப்ட் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மெமரி பேஸ்டு கொஷின் சிம்பிளாக தான் இருக்கும். ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணாலே ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா அனலைசிஸ் பண்ணுற மாதிரியும் அண்ட் சிந்தசிஸ் பண்ணுற மாதிரியாக இருக்கிற கொஷினும் இருக்கும். இந்த மாதிரி டாபிக் எல்லாம் உங்களுக்கு ரேங்க் வாங்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். In this questions, the candidate is presented with data, diagram, images, etc. that require analysis before answering a question. ஒரு கொஸ்டின் கொடுக்கும்போது அந்த கொஸ்டினை நீங்கள் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனாலிசிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த கொஸ்டினை அட்டன் பண்ண முடியும். ஸோ அப்போ ஃபர்தராக நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டாக படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினெல்லாம் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். So a synthesis question might require the candidate to compare 2 or more pieces of information. ஸோ அப்போ அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களை சப்ஜெக்டை நீங்கள் முழுமையாக படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த கொஸ்டினை உங்களால் ப்ராப்பராக அட்டன் பண்ண முடியுங்கிற மாதிரி டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின்ஸ் இன் திஸ் கேட்டகிரி குட் ஃபார் எக்ஸாம்பிள் இன்வால்வ் the candidate being able to recognize unstated assumption or separating useful information from irrelevant information. ஒரு கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற ஆப்ஷனில் எந்த ஆன்சர் வரும் எந்த ஆன்சர் வராது எந்த ஆன்சர் அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்குது இல்லை irrelevant-ஆக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்டாக முழுமையாக படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த கொஸ்டினே உங்களால் 100% அட்டன் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டினும் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த 4 கேட்டகிரியில் தான் உங்களோட கேட் எக்ஸாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ டஃபஸ்ட் எக்ஸாம்லாம் கேட் எக்ஸாம் கிடையாது. கம்பேரிட்டிவ்லி சிஎஸ்சிஆர் நெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட் கட்டாயம் இந்த கேட் எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா சிஎஸ்ஆர் எக்ஸாமினேஷனில் எடுத்த உடனே பார்ட் பி 2 மார்க் கொஷின் அண்ட் பார்ட் சி 4 மார்க் கொஷின். கம்பேரிட்டிவ்லி சிஎஸ்சிஆர் நெட் கேட் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயம் கொஷினும் பார்த்தீங்கன்னா மெமரி பேஸ்டு கொஷினும் கேட்பாங்க, பேசிக் லெவல் ஃபண்டமெண்டலாக இருக்கிற கொஷினும் கேட்பாங்க, சின்ன சின்ன சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் கொஞ்சம் தான் உங்களுக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்கும்.
இப்போ இந்த 4 டீட்டெயில்ஸோட தான் கொஸ்டினை மேக் பண்ணுவாங்க. அந்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா த கொஸ்டின்ஸ் மேபி மிக்ஸ் ஆஃப் சிங்கிள் ஸ்டாண்டலோன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேஸஸ் ஆர் டேட்டா பேஸ்டு கொஸ்டின் காம்பினேஷன் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஆர் மேட்ச் த கிவன் ஐட்டம்ஸ் டைப். அப்போ கொஸ்டின்ஸ் இந்த கான்செப்ட் எல்லாம் தனித்தனியாவோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவோ இல்லை ஒரு டேட்டா பேசிஸ்லையோ கம்பைன் பண்ணியோ மேட்ச்லையோ எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். இப்போ இந்த 4 ஆஸ்பெக்ட்ஸில் தான் எல்லா கேட் எக்ஸாம்லையும் கேட்பாங்க. அண்ட் எஸ்பெஷலி கெமிஸ்ட்ரிலையும் இந்த 4 கேட்டகரியில தான் கேட் எக்ஸாம் இருக்கும். ஏன்னா சிஎஸ்சிஆர் நெட் எக்ஸாம் உங்களுக்கு லைஃப் டைமுக்கானது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட் குவாலிஃபை பண்ணாலும் லைஃப் டைம், ஒன்ஸ் குவாலிஃபை பண்ணீங்கன்னா லைஃப் டைம். இந்த கேட் எக்ஸாமோட வேலிடிட்டி 3 இயர்ஸ் மட்டும்தான். 3 இயர்ஸுக்குள்ள நீங்கள் ஃபர்தராக போஸ்ட் கிராஜுவேஷனோ இல்லை பிஹெச்டி ரிசர்ச்லையோ இல்லை பப்ளிக் செக்டர்லையோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடணும். கேட் எக்ஸாம் 2025 கண்டக்ட் பண்ண கெமிஸ்ட்ரி கொஷின் பேப்பரோட அனாலிசிஸ் நான் கொடுத்துருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்மிங் கேட் எக்ஸாம் 2026 கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எந்தெந்த டாபிக் நீங்கள் கட்டாயம் படிச்சிருக்கணும். கிட்டத்தட்ட இன்னும் 4 to 5 months டைம் இருக்குது. கேட் எக்ஸாம் கெமிஸ்ட்ரிக்கான ஸ்டடி பிளானை நான் அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட கேட் ஆஸ்பிரண்ட்ஸ் கெமிஸ்ட்ரி கேண்டிடேட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ.